வணக்கம். இன்று நாம் அணு ஆற்றலின் ரகசியமான யூரேனியம் பற்றி ஒரு காமிக் பாணியில் பார்க்க போகிறோம். யூரேனியம் என்பது அணு ஆற்றலுக்கு பயன்படும் ஒரு மிக முக்கியமான இயற்கை தனிமம் ஆகும். இது இயற்கையாகவே கதிர்வீச்சு கொண்டது. இது ஒரு கதிர்வீச்சு தனிமம், அதாவது இது தானாகவே ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான பொருள். இதுதான் அணு ஆற்றலின் இதயம். இது பூமியில் பாறைகளில் காணப்படுகிறது, ஆனால் இதனை நேரடியாக பயன்படுத்த முடியாது. அதற்கான காரணத்தை இப்போது பார்ப்போம். இயற்கையில் கிடைக்கும் யூரேனியத்தில் 2 முக்கியமான ஐசோடோப்புகள் அல்லது வகைகள் உள்ளன. அவை U-238 மற்றும் U-235. இதில் U-238 தான் சுமார் 99% அதிகமாக இருக்கிறது. இது மிகவும் அமைதியான வகை, எளிதில் பிளவுபடாது. ஆனால் நமக்கு தேவையான U-235 வெறும் 0.7% மட்டுமே இருக்கிறது. இதுதான் அணு பிளவுக்கு மிக முக்கியமானது. யூரேனியத்தில் U-235 அளவு மிகவும் குறைவாக இருந்தாலும் அணுவினையை தூண்டுவதற்கு இதுவே முதன்மையானது. இந்த சிறிய அளவு U-235 தான் மிகப்பெரிய ஆற்றலை உருவாக்கும் திறனை கொண்டுள்ளது. இதனை எப்படி அதிகரிப்பது? U-238 அளவுக்கு சமமாகவோ அல்லது அதனை காட்டிலும் அதிகமாகவோ U-235ஐ மாற்ற வேண்டும். இதுவே நமது அடுத்த சவால். இந்த சவாலை வெல்லும் முறையே செறிவூட்டல் என அழைக்கப்படுகிறது. வாருங்கள் அதை பற்றி விரிவாக பார்ப்போம். செறிவூட்டல் என்பது யூரேனியத்தில் உள்ள U-235 அளவை செயற்கையாக அதிகப்படுத்தும் ஒரு அறிவியல் செயல்முறையாகும். இதற்காக கேஸ் சென்ட்ரிஃபியூஜ் என்ற முறை பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு வேகமாக சுழலும் இயந்திரம் போன்றது. இதில் யூரேனியம் வாயுவை அதிவேகமாக சுழற்றும் போது கனமான U-238 அணுக்கள் வெளிப்புறச் சுவருக்கு தள்ளப்படும். அதே சமயம் லேசான U-235 அணுக்கள் சுழற்சியின் மையப்பகுதியில் தங்கிவிடும். இதுதான் முக்கியமான நுட்பம். இவ்வாறு மையத்தில் தங்கும் U-235ஐ பிரித்து எடுத்து மீண்டும் மீண்டும் இந்த சுழற்சியை செய்ய வேண்டும். ஒரே ஒரு இயந்திரம் மட்டும் போதாது. நூற்றுக்கணக்கான இயந்திரங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக செயல்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் U-235இன் செறிவு அதிகரித்து கொண்டே போகும். இதுவே செறிவூட்டப்பட்ட யூரேனியம். இப்போது நம்மிடம் உள்ள யூரேனியம் அணு உலைகளில் மின்சாரம் தயாரிக்க தயாராகிவிட்டது. இந்த செறிவூட்டப்பட்ட யூரேனியம் தான் அணுப்பிளவு வினையை தொடர்ந்து நடத்த தேவையான ஆற்றலை தருகிறது. இயற்கையான அளவை விட இதனை சில மடங்கு அதிகப்படுத்தினால் மட்டுமே நம்மால் பயன்பெற முடியும். இப்படி செறிவூட்டப்பட்ட யூரேனியத்தால் நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கின்றன பார்ப்போமா? முதலாவதாக அணுமின் உற்பத்தி. குறைந்த எரிபொருளை கொண்டு பெருமளவு மின்சாரத்தை இதன் மூலம் தயாரிக்கலாம். அடுத்தது மருத்துவம். புற்றுநோய் சிகிச்சையில் கதிர்வீச்சு சிகிச்சை அளிக்க யூரேனியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆராய்ச்சி துறையிலும் இது மிகவும் அவசியம். அண்டவெளியின் மர்மங்களை புரிந்து கொள்ள இது உதவுகிறது. மின்சாரம், மருத்துவம் மற்றும் அறிவியல் முன்னேற்றம் என பல துறைகளில் யூரேனியம் ஆதிக்கம் செலுத்துகிறது. இருப்பினும் இந்த அதீத ஆற்றலை கையாளும் போது பாதுகாப்பு மிக மிக அவசியம். முறையற்ற பயன்பாடு ஆபத்தானது. எனவே இதனை பாதுகாப்பாகவும் பொறுப்புடனும் கையாள்வது நமது கடமை. அறிவியல் முன்னேற்றத்திற்கு இந்த ஆற்றல் ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதனை நல்வழிக்கு பயன்படுத்துவோம். யூரேனியம் மனித முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுகிறது. அதனை பற்றிய அறிவை பகிர்ந்து கொள்வோம். பாதுகாப்பான பயன்பாடு மற்றும் அறிவியல் விழிப்புணர்வுடன் அடுத்த தலைமுறைக்கு வழிவகுப்போம். நன்றி. Hello. Welcome to our channel. If you like our videos, please don't forget to subscribe and click the bell icon to get notified of our latest videos. Thanks for watching. See you next time.